ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சோம்ல அந்த எக்ஸிபிஷனை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு குயிக் கெட் ரெடி வித் மயிலினி பார்த்துக்கலாமா? இந்த 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2 ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு போட போகிறோன்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மயிலினி கிளம்பிட்டாங்க, வாங்க எக்ஸிபிஷனுக்கு போகலாம். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பொருட்காட்சி போகலாம். எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த பொருட்காட்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புது பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் உள்ள பைபாஸ் ரோட்டில் சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கூட இந்த பொருட்காட்சிக்கு வரலாம். வெளியிலேருந்து இந்த பொருட்காட்சியை பார்க்கும்போதே நல்லா கலர் லைட்டு போட்டு சின்ன பிள்ளைங்களை நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வெளியில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. அவெஞ்சர்ஸ், ஸ்னோ கேவ் அண்ட் நைக்ரா ஃபால்ஸ் செட்டப்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து காருக்கு வேனுக்கு பார்க்கிங் சார்ஜ் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியில் நல்ல பெரிய ஸ்பீக்கரை வச்சு பாட்டு போட்டுட்ருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆனோடனே ரைட் சைட்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. வாங்க நம்ம டிக்கெட் வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சேஞ்சும் வாங்கிட்டோம். வாங்க உள்ளே போகலாம். அதே மாதிரி கேஷ் கொண்டு வராதவங்க ஜிபேயும் இங்கே இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலர் லைட்டு போட்டு ஸ்னோ கேவ் இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ட்ரியே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பொருட்காட்சி வந்து பிபிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ்லேருந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரிலே போலார் பியர் வச்சுருக்காங்க. இது எல்லாமே போஸ்டரில் தான் ரெடி பண்ணி வரிசையாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடு தலையை திருப்பி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இதோட ஸ்னோ கேவ் முடிஞ்சிடுச்சு. அப்படியே வெளில வந்தீங்கன்னா சைடில் நம்மளுக்கு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா நம்மளோட மெயின் வியூவான நைக்ரா ஃபால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக உழுது பாருங்கள். ரொட்டேட்டிங் கேமரா ஸ்டாண்ட் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தால் போஸ்டர்ஸில் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் பீப்புள், அந்த மாதிரி நிறைய கட் அவுட் வரிசையாக வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொன்று பக்கத்துலேருந்தும் ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம்.
சிங்கப்பூரை சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். வெளியில் சிங்கப்பூர்னு போட்டு உள்ளே பூவெல்லாம் வச்சு ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. உள்ளே ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸ் தான் வச்சுருக்காங்க போஸ்டரில். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரோட அடையாளமான சிங்க வாயிலிருந்து தண்ணி வர்ற செட்டப்பையும் இங்கே இருக்குது. வாங்க அடுத்தால பார்க்கலாம். அடுத்தால பார்த்தீங்கன்னா பேட்மேன், ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரி பொம்மைலாம் வச்சுருக்காங்க. இதை சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி மயில் பாப்பாவும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அதில் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரியும் அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணுற மாதிரியும் ஒவ்வொரு பொம்மையும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இதோட அவெஞ்சர்ஸ் டூர் முடிஞ்சிடுச்சு. உள்ள ஃபேன்சி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாம் சீப் ரேட்டில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாப்பையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் பாப்பா கூட வந்ததுனால இந்த ஷாப்புக்குள்ளேயும் போகலை, அப்படியே வெளியிலே பார்த்துட்டு போயிட்டோம். அதே மாதிரி சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் நல்லா ஃபன் பண்ணி விளையாடுறதுக்கு கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 50 ருபீஸ், 60 ருபீஸ், 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கேமுக்கும். அதே மாதிரி கோஸ்ட் ஹவுஸ், ஸ்னோ ஹவுஸ் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் பாப்பா கூட வந்திருக்கிறதுனால அதெல்லாம் போகலை. அப்புறம் டெல்லி அப்பளம், அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பால் பிட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் கிட்ஸ் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல. அப்புறம் இதெல்லாம் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா பெரியவங்கள்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜெயிண்ட் வீல், கொலாம்பஸ், அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராகன், கப் அண்ட் சார்ஜர், அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு ப்ளே ஏரியா, அப்புறம் இந்த காரு இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ட்ராம்போலினும் இருக்குது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாப்பாவை கூட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும் பாப்பாவை. எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் 70 and 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜெயின் வீலில் கலர் லைட்டாக போட்டு வச்சுருக்காங்க. பாப்பாவும் நல்லா அதை பார்த்து என்ஜாய் பண்ணா. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் வந்து 70 ருபீஸுக்கு டெல்லி அப்பளம் வாங்கியிருந்தோம். அங்கே அப்பளம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அதில் பொடி வேறு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெளியில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட பொருட்காட்சி முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட எக்ஸ்போ முடிஞ்சிடுச்சு. நாங்களும் கிளம்ப போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை பாய்.